ஹலோ எவ்ரிவன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசென்ட்டாவே இந்தியாவ சுத்தி உள்ள எல்லா சின்ன சின்ன கண்ட்ரிகள்ல பார்த்தீங்கன்னாக்கா, மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பர்ட்டிகுலரா ஏன் இந்த விஷயத்த பத்தி இன்னைக்கு மறுபடியும் பேச வரேன்னாக்கா, நேத்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அதாவது பிலிப்பைன்ஸ்ல. இந்த பிலிப்பைன்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அங்க ஒரு ஹார்ட் ஒர்க் பெர்சன் தான் சொல்லலாம். அந்த மாரி உள்ள ஒரு கண்ட்ரில எப்படி இந்த மாரி ஒரு பிரச்சனை அங்க இதுவரையும் வந்தது இல்ல அப்படிங்கிறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருக்கு. அதுக்கு அந்த டயத்துல வந்தது பார்த்தீங்கன்னாக்கா, அப்ப ஒரு மார்கோஸ் அப்படிங்கிறவங்க மூலியமா தான் அப்ப மார்கோஸ்ங்கிறவங்க இருந்தவங்க. அப்ப அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க ஊழல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி அவங்கள நாடு கடத்துனாங்க. அப்படி போனவரு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு 35 வருஷம் கழிச்சு ஆனா அங்க போயிட்டு அவரு இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பையன்லாம் வர்றாங்க. அவங்க பையன்ங்கிறவங்க அதாவது அவங்க ஜூனியர் மார்கோஸ்ங்கிறவங்க மறுபடியும் இப்போ ஒரு பிஎம் ஆயிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவருக்கு இப்போ மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. அது என்ன போராட்டம்னு நம்ம வாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்ரீலங்காவுல நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்த தடவ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீலங்காவுல நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பங்களாதேஷ்ல நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப ரீசென்ட்டா நேபாள்ல நடந்துச்சு. இந்த மாரி ஒவ்வொரு கண்ட்ரிலயும் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. இந்த போராட்டங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாருமே பார்த்தீங்கன்னா, அதாவது நல்ல மெச்சூரிட்டி ஆனவங்க இந்த மாரி கிடையாது. எல்லாமே ஒரு ஜென்ஸ். அதாவது 18 வயசு, 20 வயசு, 25 வயசு கம்மியா உள்ள பசங்க தான் இதுல அதிகமா போராட்டம் பண்றாங்க. பசங்கள் மட்டும் இல்லாம பொண்ணுங்களும் இதுல போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஏன் இந்த மாரி ஒரு சில போராட்டங்கள்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெயினா இது சோசியல் மீடியானால தான் நடக்குது அப்படின்னு இப்ப இந்த நேத்து நடந்த இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துல வன்முறையில தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த ஆப்ங்கிறது என்ன? இத மெயினா இந்த சோசியல் மீடியாங்கிறது யார் கண்ட்ரோல் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெயினா அமெரிக்காங்கிற மிகப்பெரிய ஒரு கண்ட்ரி. ஏன்னா, இப்ப வரையும் பார்த்தீங்கன்னா, சைனாவுல இந்த சோசியல் மீடியாங்கிறது அதிகமா அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அவங்க என்ன ஆப் யூஸ் பண்றாங்களோ, அந்த ஆப் மட்டும் தான் அங்க யூஸ் பண்ண முடியும். நீங்க எல்லா ஆப்பும் சைனாவுல யூஸ் பண்ண முடியாது. இதுதான் மெயினா பார்க்க போறாங்க. ஏன்னா, அமெரிக்காங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம யூஸ் பண்ற Facebookஆ இருக்கட்டும், Metaவா இருக்கட்டும், Googleஆ இருக்கட்டும், Instagramஆ இருக்கட்டும். எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு வாட்டியும் அந்த ரீல்ஸ பார்க்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த காசு ஃபுல்லா அமெரிக்காங்கிற ஒரு கண்ட்ரிக்கு தான் போகுது. அப்படி பார்த்துட்டு தான் இப்ப சைனா என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, அவனுக்கு தகுந்தாப்புல அவங்க ஊர்ல அவங்களுக்கு உள்ள சாட்ஜிபிட்டிக்கு ஆப்போசிட்டா டீப்சீக்கா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நெறைய விதமான ஆப்கள இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களா ஓனா கிரியேட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வெளிநாட்டு ஆப்கள அதிகமா அவங்க யூஸ் பண்றது கிடையாது. அது ஏன்னாக்கா, அது செக்யூரிட்டி பர்ப்பஸ் கிடையாது. ஏன்னா, இப்ப அவங்க ஏதாவது ஒரு கலவரத்த உண்டு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆப் மூலியம் இந்த இந்த மாரி ஆப் மூலியமா தான் அவங்க இந்த மாரி மிகப்பெரிய ஒரு கலவரத்தங்கள உண்டு பண்ணலாம். அந்த ரீசன்னால தான் இப்ப வரையும் சைனா இந்த மாரி ஆப்கள இது பண்ண முடியல. ஏன்னா, இப்போ வரையும் ஏன் இவ்வளோ பெரிய கம்யூனிஸ்ட் கண்ட்ரியா இருந்தாலும், இப்ப வரையும் ஏன் அவங்க நாட்டுல எந்த விதமான ஒரு கலவரங்களோ எதுவுமே கொண்டு வர முடியலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுதான் மெயின் காரணம். ஏன்னா, அவங்களுக்கு எந்த விதமான ஆப்களும் அதாவது வெளிநாட்டு ஆப்கள அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. வாங்க இந்த டாபிக்ல வருவோம். இப்ப ரீசென்ட்டா பங்களாதேஷ் ஸ்ரீலங்காவுல நடந்துச்சு. ஸ்ரீலங்காவுல நடந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி மியான்மர்ல நடந்துச்சு. அங்க பார்த்தீங்கன்னா, அங்க இந்த சண்டைலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்மி டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இடையில யுஎஸ் உள்ளேக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்மி டேக் ஓவர் பண்ணி, இப்போ ஆர்மி போயிட்டு இருக்கு. இந்த மாரியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவுல நடந்துச்சு. ஸ்ரீலங்காவுல பார்த்தீங்கன்னா, அங்க வரையும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு. அப்ப இருந்த ராஜபக்சே பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க மிகப்பெரிய ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குடும்பத்த அவங்க வீட அடிச்சு நொறுக்குறதா இருக்கட்டும், அவங்க எல்லாமே நடந்துச்சு. அவங்க காஸ்ட்லி கார் எல்லாமே தீக்கிரையானுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இன்னொருத்தர் வர்றாரு. இவங்கள எல்லாருமே ராஜபக்சே நாடு கடத்தப்படுறாங்க. தனி விமானம் மூலியமா அவங்க வேற நாட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப மறுபடியும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப மறுபடியும் இங்க நாட்டுல இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு பிஎம் வந்திருக்காங்க. இவங்களும் ஒரு கம்யூனிஸ்ட் சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிற மாரி தான் சொல்லப்படுறாங்க. பட் இருந்தாலும் இவர் ஒரு நல்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகே. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பங்களாதேஷ்ல நடக்குது. பங்களாதேஷ்ல மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஷேக் ஹசீனாங்கிற மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அவங்க ஒரு போல்டான லேடின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆட்சி பண்ற அவங்கள ஆட்சியில தூக்குறாங்க. இப்பதான் நம்ம கண்ட்ரில நம்ம அவங்க தஞ்சம் அடைஞ்சு நம்ம கண்ட்ரில இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இப்போ
புதுசா அதாவது யுஎஸோட ஒரு கைக்கூலின்னு சொல்லலாம். ஸோ அங்க ஏன்னா ஏன் இப்படி சொல்ல வரேன்னாக்கா, இவரு வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆசிரியரா இருக்காரு, பேராசிரியரா. அதுக்கப்புறம் வந்து இங்க வர்றாரு. இங்க அவர் தலைமையில தான் வந்து இந்த போராட்டமே நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த போராட்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச உடனே, இவர தான் நீங்க வந்து பிரதமரா நிப்பாட்டணும் அப்படின்னு வந்து ஒரு அறிவிப்பு வந்து இந்த உள்ள ஜென்ஸ்கள்லாம் வந்து சொன்ன உடனே, அதுக்கப்புறம் வந்து அவர வந்து இப்போ வரையும் வந்து அவர் தற்காலிக பிரதமரா வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி வந்து பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெயினா இப்ப வந்து யுஎஸ் ஆர்மி எல்லாம் வந்து வருது. அதாவது பங்களாதேஷ்ல வந்து இறங்குறாங்க, பேஸ்ல இறங்குறாங்க அப்படின்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இது மெயினா வந்து பார்க்க போறது, நம்ம பக்கத்துல உள்ள அதாவது இந்தியாவ சுத்தி உள்ள கண்ட்ரிகள்ல தான் இந்த மாரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சைனா. ஏன்னா சைனாவுக்கும் பிரச்சனை, இந்தியாவுக்கும் பிரச்சனை. ஆனா யுஎஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து ஒரு நண்பனா இருந்தாலும், பர்ட்டிகுலரா வந்து ஒரு சில விஷயங்கள்ல இப்ப ரீசென்ட்டா நடக்கிற டாரிஃபா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இப்ப H1B விசா வந்து கேன்சல் பண்ணி 88,00,000 அதாவது நம்ம காச வந்து எட்டி கூட பார்க்க முடியாது. ரூ. 1,00,00,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்ம காசு கொண்டாந்துட்டாங்க. ஸோ இந்த மாரி வந்து நெறைய விஷயங்கள வந்து ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இப்ப இதுல மெயினா பார்க்குறாங்க. இந்த மாரி மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்குது அப்படிங்கிறாங்க. இப்ப நேபாள்ல வந்து நேபாள்ல நடந்து மிகப்பெரிய ஒரு வன்முறை நடந்துச்சு. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதுலயும் ஒருத்தர வச்சு தான் வந்து மெயினா வந்து ஆனா அவர் வந்து அங்க அரசியல்ல இருந்துகிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவர வச்சு தான் வந்து மிகப்பெரிய புரொட்டஸ்ட் நடக்குது. அந்த அதிபரையே வந்து நாடு கடத்துறாங்க. அவர் துபாய் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கே உள்ள எதிர்க்கட்சி தலைவர்களா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அங்கே உள்ள அமைச்சர்கள் எல்லார் வீடுகள் வந்து சூறையாடப்படுது. அங்க இருக்கிற எல்லாருக்கும் வந்து அடி உதைதான். ஸோ அந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் நெறைய நடந்துச்சு. ஸோ அப்படி நடக்கிற ஒண்ணு ஒண்ணா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ் அதாவது மலினா அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு புரொட்டஸ்ட் நடக்குது. ஸோ அங்க புரொட்டஸ்ட் நடக்குது. அந்த புரொட்டஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க, பிலிப்பைன்ஸ் ஆட்சியில இப்ப மிகப்பெரிய ஒரு 10 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னாக்க, மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஊழல் வந்து பார்த்தீங்கன்னாக்க, மழைநீர் வடிகால் வாரியம் இந்த மாரி நெறைய இஷ்யூ வந்து பத்தி பேசுறாங்க அந்த ஜென்ஸ். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, இதனால வந்து இந்த கட்சி வந்து இந்த இத விட்டு போகணும். அதாவது கேன்சல் பண்ணணும். புது கட்சி வந்து வரணும் உள்ளடிக்கே அப்படின்னு பத்தி இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஜென்ஸ். ஸோ அங்கே வன்முறை நடக்குது. வன்முறையில பார்த்தீங்கன்னாக்க நெறைய வீடுகள் அதாவது தீ அ வண்டிகள்லாம் தீப்பற்றி எரியுது. இந்த மாரி நெறைய புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இதுவும் வந்து மறுபடியும் அந்த ஒரு நேபாள் மாரியோ, பங்களாதேஷ் மாரியோ, ஸ்ரீலங்கா மாரியோ வந்துருமோன்னு ஒரு ஒரு அச்சம் இருந்துச்சு. அந்த மாரி மிகப்பெரிய ஒரு புரொட்டஸ்ட் நடக்குது. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மார்கோஸ்ங்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து 1986. ஸோ 1986ல வந்து மார்கோஸ்ங்கிறவங்க அந்த பிலிப்பைன்ஸ் வந்து ஆட்சி பண்றாங்க. அந்த ஆட்சி பண்ணும்போது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள், வன்முறைகள் நடக்குது. ஸோ அந்த வன்முறையில என்ன சொல்றாங்கன்னாக்க, நீங்க வந்து இனிமே வந்து இங்க வந்து நீங்க அதிகமா ஊழல் பண்ணிட்டீங்க. அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க, நீங்க வந்து இங்க போயிருங்க. எங்க எங்க நாட்டுல வந்து நான் வேற ஆட்சியாளர்கள் கொண்டாந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நாடு கடத்துறாங்க அன்னைக்கு. நாடு கடத்துனவங்கள அவங்க வேற நாட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க இருந்த ஃபேமிலி எல்லாமே கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 30 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவங்க பையன் வராரு. ஆனா அவரு மார்கோஸ் வந்து இறந்துட்டாங்க. ஆ ஜூனியர் மார்கோஸ்ங்கிறவங்க வந்து இப்போ வந்து அவங்க தான் இப்ப பிரதமரா இருந்துகிட்டு இருக்காங்க. மறுபடியும் வந்து இப்ப அவங்க தான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. ஸோ தேர்ந்தெடுத்து வச்சிருந்தாலும், இப்ப மறுபடியும் மிகப்பெரிய ஒரு போராட்டம். இந்த போராட்டத்துல பார்த்தீங்கன்னா, வன்முறைகள் நடக்கிறதா இருக்கட்டும், அ வண்டிகள் தீப்பற்றி எரியுது. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியா மூலியமா தான் இவ்வளவு பேர் வந்து வந்திருக்காங்க. அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இதுல ஒரு தப்ப வந்து அவர் அந்த மார்கோஸ்ங்கிறவங்க பண்ணல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இவங்க பண்ணதா இருக்கட்டும், நேபாள் பண்ணதா இருக்கட்டும், நேபாள்ல வந்து இந்த சோசியல் மீடியாக்கள வந்து தடை பண்ணனாலேயே வந்து அதிகமா வந்து ஜென்ஸ் வந்து அதிகமா வந்ததா இருக்கட்டும். ஸோ இத வந்து இந்த ஒரு தப்ப வந்து இப்ப உள்ள இந்த பிலிப்பைன்ஸ் அரசு அதாவது மார்கோஸ் வந்து பண்ணல. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா, ஓகே நீங்க இப்படி நடந்துருச்சா? இப்ப நான் தான் வந்து அதாவது இப்ப இந்த மார்கோஸ் வந்தவரு பார்த்தீங்கன்னா, 2023க்கு அப்புறம் தான் அவரு பிரதமராவே வந்திருக்காரு. ஸோ இது இவ்வளவு நாள் நடந்திருக்கா? ஓகே நம்மளும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல வாங்க பார்த்துடலாம். அப்படின்ட்டு நான் ஒரு ஆணையத்த உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி, இதுலேருந்து கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இவரு எஸ்கேப் ஆயிட்டாருன்னு தான் சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள அரசுகள்லாம் பண்ண இதெல்லாம் ஊழல்லாம் கண்டுபிடிச்சு உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ அதை நான் கண்டிப்பா கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு மார்கோஸ். அந்த போராட்டம் அப்படியே நிப்பாட்டுறாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு வன்முறையா நடக்கிறத பத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு இப்போ வந்து வன்முறை இல்லாம அந்த கூட்டங்கள்ல வந்து கலைக்கப்படுது. இப்போ வந்து நார்மலா அந்த பிலிப்பைன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்கா, எல்லா கண்ட்ரிகள்லயுமே இப்படி அதாவது இந்தியாவை சுத்தி உள்ள கண்ட்ரிகள் மட்டும் இல்லாம, சைனாவை சுத்தி உள்ள கண்ட்ரிகளும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா, யுஎஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா, டைரக்டா வந்து அவங்கனால வந்து எதுவும் பண்ண முடியல. ஸோ இந்தியாவா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், நம்மளுக்கும் சைனாவுக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம கண்ட்ரிகளை சுத்தி உள்ள இந்த மாதிரி நடக்கிறத பாத்தீங்கன்னாக்கா, மெயினா
இந்த சோசியல் மீடியா தான். சோசியல் மீடியால ஒரு ஒரு இத போட்டோம்னு வச்சுக்கங்களேன், ஸோ அது வந்து மிகப்பெரிய வைரல் ஆகும். இந்த மாரி ஒரு நடக்கிறது தான் வந்து இப்ப வரையும் அங்க அந்த பிலிப்பைன்ஸ்ல நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ மெயினா வந்து நம்ம கண்ட்ரிலயும் வந்து ஏன் வந்து நம்ம கண்ட்ரில வந்து இப்ப இவங்க நினைச்சா வந்து இப்ப நம்ம கண்ட்ரிலயும் இந்த மாரி உருவாக்க முடியும். ஏன்னா இதுலயும் நம்ம ஒரு சில ஆட்கள் எல்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல அது அது அத பத்தியும் வந்து நெறைய விஷயங்கள் கான்ட்ரோவர்சி எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம எதையும் வந்து தெரியாம வந்து உள்ளேக்கு வந்து சொல்லிற முடியாது. ஸோ ஒரு சிலவங்கலாம் சொல்றாங்க, இந்த மாரி அண்ணா சார் அது அவங்களும் இந்த மாரி தான் வந்தாங்க. அவங்களும் இந்த மாரி போராட்டம் பண்றது தான் பார்த்தாங்க. அப்படிங்கிற மாரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு டாபிக் இல்ல. ஏன்னா இது மாரிலாம் நடந்துட்டு இருக்கு. மெயினா வந்து நம்ம கண்ட்ரி ஏன் வந்து இப்ப வரையும் அவங்கனால வந்து எந்த ஒரு சோசியல் மீடியா இவ்வளவு சோசியல் மீடியா இருக்கு. நம்ம நாட்டுல எந்த விதமான கட்டுப்பாடுமே கிடையாது. நீங்க வந்து சுதந்திரமா என்ன வேணாலும் பேசலாம். என்ன மாரி பண்ணலாம். ஆனா இப்ப வரையும் ஏன் நம்ம கண்ட்ரிய ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெயின் ரீசன் நம்ம கண்ட்ரி எல்லாமே வந்து டிஃபரண்ட் ஸ்டேட். நீங்க வந்து ஒரு ஸ்டேட்ல வந்து நீங்க ஒரு ஒரு நார்த் சைட்ல ஏதோ ஒரு ஸ்டேட்ல வந்து நீங்க ஒரு கலவரத்த உண்டு பண்ணிடுறீங்க. அந்த கலவரம் வந்து அந்த ஸ்டேட்ல மட்டும் தான் இருக்கும். நீங்க மத்த ஸ்டேட்ல வந்து எதுலயுமே வந்து அது ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ அதுதான் வந்து மெயின் ரீசனே இந்தியாவ வந்து எதையுமே பண்ண முடியாத ரீசன். ஏன்னா இப்ப வரையும் நெறைய வந்து ஆட்கள வந்து பெரிய ஆட்கள வந்து அவங்க வந்து உருவாக்குறாங்க. அவங்க மூலியமா வந்து அதிகமா வந்து பணம் குடுக்குறதா இருக்கட்டும், அவங்க மூலியமா ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து ஒவ்வொரு ஆட்கள வந்து உயர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ உயர்த்தினாலும் அவங்கனால எந்த விதமான இந்த மாரி பக்கத்து கண்ட்ரில நடக்குது பார்த்தீங்களா? இந்த மாரி போராட்டங்கள் வந்து அதிகமா நடந்தாலும், வன்முறைகளா நடக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம கண்ட்ரியோட கல்ச்சர், கலாச்சாரம் எல்லாமே வந்து டிஃபரெண்ட். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம கண்ட்ரில வந்து இப்போ ஒரு நான் சொன்ன மாரியே ஒரு ஸ்டேட்ல நடக்குதுன்னா, அந்த ஸ்டேட்டோட முடிஞ்சு போயிரும். மத்த ஸ்டேட்டுக்குலாம் வந்து ஸ்ப்ளிட் ஆகாது. மத்த ஸ்டேட்ல வந்து எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மின்னு தான் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மெயினா வந்து பார்க்கப்படும். பர்ட்டிகுலரா வந்து நார்த் சைட்ல வந்து அதிகமா போராட்டங்கள், வன்முறைகள் எல்லாம் நடக்கும். ஆனாலும் வந்து அந்த சவுத் சைடு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா ஸ்டேட்டுமே வந்து பீஸ்ஃபுல்ன்னு தான் சொல்லலாம். மத்தபடி அவங்க வந்து அரசியல்ல வந்து ஒரு சில பாலிடிக்ஸ் பண்ணாலும், அதாவது போராட்டங்கள் ஏதோ பண்ணாலும், மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சவுத் சைடு மக்கள் வந்து ரொம்ப எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே இது நடந்தா இது நடக்கும். இது நடந்தா நடக்கும். நம்மளுக்கு இந்த ஆட்சியாளர் தான் வேணும். ஆனா நெறைய ஊழல் நடக்குது. எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வரையும் நல்ல விழிப்புணர்வா இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் நம்ம நாட்ட வந்து எதையுமே எந்த ஒரு அந்நிய சக்திகள் வந்து ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்தியாவ சுத்தி உள்ள கண்ட்ரிகள்ல வந்து ஒவ்வொரு கண்ட்ரில நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிலிப்பைன்ஸ்லயும் இப்ப ரீசென்ட்டா நடந்தது. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். நான் உங்க ஆனந்த் பாலா. பாய்.